நாம யோசிக்காம பண்ற ஒவ்வொரு விஷயமும் பின்னாடி நம்மள ரொம்ப யோசிக்க வைக்கும்னு சொல்லுவாங்க. முதல்ல இந்த கோபம் எதனால வருது? இந்த கோபம் வர்றதுக்கு முக்கியமான காரணமே கருத்து வேறுபாடு தான். இத நம்ம இன்னும் உள்ளார்ந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் சொல்றத அவங்க செய்யல அதனால கோபம் வருது. அது தப்புன்னு சொல்லியுமே அவன் பண்றான் அதனால கோபம் வருது. சொல்ற வேலையை அவன் சரியாவே செய்ய மாட்றான் அதனால கோபம் வருது. சில பேருக்கு சிலர் பிடிக்காததுனாலயும் கோபம் வரலாம். சொன்ன வேலையை சரியான நேரத்துல செய்யல அதனால கோபம் வரலாம். சரியான நேரத்துக்கு வரல அதனாலயும் கோபம் வரலாம். ரொம்ப நேரம் தேவையில்லாம காத்திருந்தாலுமே கோபம் வரலாம். அவங்க பண்ற எதுவுமே எனக்கு பிடிக்கலன்னு வெறுப்புனாலையும் கோபம் வரலாம். இப்படி கோபம் வர்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கலாம். ஆனா இதுக்கு அடிப்படை காரணமே கருத்து வேறுபாடு தான். இப்போ இந்த மாதிரி யோசிச்சு பாருங்களேன். நீங்க சொல்றத அவங்க அப்படியே கேட்கறாங்க, அப்படியே சரியாவும் செய்யறாங்க. இப்போ உங்க 2 பேருக்கும் இடையில கருத்து ஒற்றுமையா இருக்குது. அதனால 2 பேருக்கு இடையில கோபமே வராது. இதுவே நீங்க சொல்றது அவங்க கேட்காம, அவங்க சொல்றது நீங்களும் கேட்காம, உங்க 2 பேரோட கருத்துமே வேற்றுமையா மாறும்போது தான் இங்க கோபங்கிறது வருது. இப்போ இந்த கருத்து வேறுபாடுனால தான் கோபம் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ கோபம் வராம இருக்க என்ன பண்ணணும்? கோபம் வராம இருக்க யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா கோபம் எந்த சமயத்துல என்ன காரணத்துக்காக எப்போ வரும் யாரால வரும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அதை நிர்ணயிக்கவும் முடியாது. ஆனா வந்த கோபத்தை எப்படி நம்ம தடுக்கிறது? கோபம் வர்றப்போ நாம என்னென்ன பண்ணணும், இல்ல எந்த விஷயத்த நம்ம பண்ணாம இருக்கணும், இது எல்லாத்தையும் பத்தியும் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நாட்டோட பேரரசன் கோபத்தினால எதையெல்லாம் இழந்தான்ற ஒரு சிறு கதையை பார்த்துட்டு வாங்க. ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருந்தாரு. அவர் ரொம்ப பலசாலி. அவருக்கு வாள் பயிற்சி, வில்வித்தை, குத்து சண்டை, உடல் பயிற்சி, இப்படி போர் புரியறதுக்கு தேவையான எல்லா கலைகளும் பயிற்சிகளும் கத்துக்கிட்டு ரொம்ப பலசாலியான ஒரு ராஜாவா இருக்காரு. அவரோட நாட்டுல மிக பெரும் யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மிக பெரும் பேரரசை அவர் ஆண்டுகிட்டு வர்றாரு. அவரு பலசாலியான ராஜாவா இருந்ததுனாலுமே அவங்களோட நாட்டுல பல பெரும் படைகள் இருந்ததுனாலையும் அவங்க நாட்டை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு நாடா போர் புரிஞ்சு ஜெயிச்சுக்கிட்டே வராங்க. இது வரைக்கும் எந்த நாடுமே அவரோட பலத்துக்கு முன்னாடி ஜெயிச்சதே கிடையாது. அவர் செஞ்ச எல்லா போட்டியிலுமே வெற்றி பெற்று ஒவ்வொரு நாடா தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் இணைச்சுக்கிறார். கடைசியில ஒரே ஒரு சின்ன நாட்டு கூட மட்டும் அவர் இன்னும் போர் புரியல. அந்த சின்ன நாட்டை, அந்த சின்ன சிற்றரசை ஆளக்கூடிய மன்னனை நம்ம சின்ன ராஜான்னு வச்சுக்கலாம். அந்த சின்ன ராஜாவுக்கு தெரியும் பெரிய ராஜா எவ்வளவு பலசாலின்னு தெரியும், அவர்கிட்ட எவ்வளவு படைகள் இருக்குன்னு தெரியும். அவர் நேரடியா போர் புரிஞ்சு ஜெயிக்க முடியாதுன்னு சின்ன ராஜாவுக்கு தெளிவா தெரியும். தன்னை விட பெரிய ராஜ்யத்தையும் பெரிய ராஜாக்களையும் அவர் போர் புரிஞ்சு ஜெயிச்சிருக்காரு. அதனால என்ன சூழ்ச்சி பண்ணி அந்த பெரிய ராஜாவை நம்ம தூக்கடிக்கலான்னு தெளிவா யோசிக்கிறான் சின்ன ராஜா. அப்போ பெரிய ராஜாவுக்கு ஒரு ஓலை அனுப்புறாரு சின்ன ராஜா. அந்த ஓலையில உங்க பலத்தினாலையும் உங்க படையினாலையும் பல ராஜ்யத்தை நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. ஆனா நாங்க ஒரு சிற்றரசு, எங்ககிட்ட உங்களோட போர் புரியுற அளவுக்கு அவ்வளவு பெரிய படைபலம் இல்லை. அதனால நாம ஒரு போட்டி வச்சுக்கலாம், அதாவது சூதாட்ட போட்டி. இந்த போட்டியில நாங்க தோத்துட்டா எங்க நாட்டு உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறோம், நீங்க தோத்துட்டா எங்க நாட்டுக்கு இணையான பொன் பொருள் நகைகளை எங்களுக்கு கொடுத்துடணும்னு சொல்றாங்க. ஒருவேளை போட்டியில தோத்துருவோன்ற பயம் இருந்தா நீங்க கலந்துக்க வேணாம், உங்களால முடிஞ்சா உங்களோட பலத்தை போட்டியில வந்து காமிங்கன்னு சொல்றான். இதை கேட்டு பெரிய ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அந்த சின்ன ராஜாவுக்கு இவ்வளவு திமிர, அவனை தோக்கடிச்சு அவனோட நாட்டை என்னோட நாட்டு கூட இணைச்சிக்கிறேன்னு கோபத்திலே பேசுறாரு. அந்த கோபத்திலே போட்டிக்கு தயார்னு பதில் ஓலையும் அனுப்பிட்டாரு. இப்போ போட்டி நடக்கிற நாள் வந்துருச்சு. போட்டிக்காக 2 நாட்டு ராஜாவும் தயாராயிட்டாங்க. இந்த போட்டி பார்க்கறதுக்காக 2 நாட்டு சேர்ந்த மக்களுமே, அது மட்டும் இல்லாமல் பக்கத்து நாட்டு சேர்ந்த மக்கள், மன்னர்கள், இப்படி எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ இந்த போட்டிக்கு பணைய பொருளா சின்ன ராஜா என்ன வைக்கிறாரு அப்படின்னா, அவங்க நாட்டில் இருக்கிற கொஞ்சம் பொன் பொருள், தங்க நாணயம், தங்க நகைகள் இதெல்லாம் பணையமா வைக்கிறாரு. பெரிய ராஜாவும் சின்ன ராஜா எந்த அளவுக்கு வச்சாரோ அந்த அளவுக்கு இணையான பொன் பொருள் நகைகள் இதெல்லாம் வைக்கிறாரு. அப்போ சின்ன ராஜா பெரிய ராஜாவை பார்த்து சொல்றாரு, இவ்வளவு பெரிய பேரரசோட பெரிய ராஜா நீங்க, ஆனா நீங்க நான் வச்ச அளவுக்கு தான் பொன் பொருள் நகைலாம் வச்சிருக்கீங்க, உங்களோட மதிப்பு இவ்வளவுதானா, நீங்க தோத்துடுவீங்கன்னு இதுலயே தெரியுதுன்னு கேலி பண்றாரு. இதனால கோபம் அடைஞ்ச பெரிய ராஜா எதை பத்தியுமே யோசிக்காம கோபத்துல மந்திரியை கூப்பிட்டு நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா பொன் பொருள் நகைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வைங்கன்னு சொல்றாரு. வச்ச பிறகு போட்டி ஆரம்பிக்குது. போட்டி 3 சுற்றா நடக்கணும், இதான் விதிமுறை. இப்போ போட்டி ஆரம்பிச்சு 2 பேரும் போட்டி விளையாடிட்டு வராங்க. முதல் சுற்றோட முடிவுல பெரிய ராஜா ஜெயிச்சிடுறாரு. தோத்து இந்த சின்ன ராஜா பெரிய சூழ்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறான். அடுத்த சுற்றுல சின்ன ராஜா அவங்க நாட்டுல மிச்சம் இருக்கிற பொன் பொருள் நகைகள் இது எல்லாத்தையும் வைக்கிறாரு. வச்சுட்டு பெரிய ராஜா கிட்ட சொல்றாரு, இவ்வளவு சிற்றரசா இருக்கிற நானே இவ்வளவு பொன் பொருள் நகைகள்லாம் வைக்கிறேன், நீங்க உங்களோட பலத்தை பயன்படுத்தி பல நாட்டு நீங்க ஜெயிச்சிருக்கலாம், உண்மையா உங்களுக்கு பலம் இருக்குன்னா இந்த பொன் பொருள் கூட உங்க நாட்டு படைகளையும் வச்சு விளையாடுங்கன்னு சொல்றான். எல்லாரும் முன்னாடி இப்படி சொன்னதுனால பெரிய ராஜா ரொம்ப கோவப்பட்டு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அவங்க நாட்டுல இருக்கிற எல்லா படைகளையும் வச்சு, கூடவே முந்தின சுத்துல அவர் ஜெயிச்ச அந்த பொன் பொருள் நகைகள் இது எல்லாத்தையும் மொத்தமா வச்சு 2வது சுற்று ஆடுறாரு. ஆனா இப்ப 2வது சுற்றுல ஜெயிச்சது என்னமோ சின்ன ராஜா தான். இப்போ பெரிய ராஜா கிட்ட இருந்த பொன் பொருள் நகைகள் படைகள் இது எல்லாமே சின்ன ராஜா கிட்ட வந்துருச்சு. நடக்க போற கடைசி சுத்துல பெரிய ராஜா எப்படியாச்சும் மொத்தமா தூக்கடிச்சுன்னு சின்ன ராஜா பெரிய திட்டம் போடுறான். என்ன பெரிய ராஜா, உங்களுக்கு பலமே இல்ல போலயே, என்கிட்ட போய் தோத்துட்டீங்களே, உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன், இது வரைக்கும் நான் உங்ககிட்ட ஜெயிச்ச பொன் பொருள் படைகள் எல்லாத்தையுமே 3வது சுற்றுல நான் பணயமா வைக்கிறேன், உங்களால முடிஞ்சா உங்க பொருளை ஜெயிச்சு நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றான்.
ஆனா இப்ப எந்த பொருள் நீங்க பணயமா வைப்பீங்க? எல்லா பொருளையும் தான் நீங்க எங்ககிட்ட குடுத்துட்டீங்களேன்னு சொல்றான். இப்போ சின்னராஜா சொல்றான், நான் ஒரு யோசனை சொல்லவா? இதுவரைக்கும் நடந்த எல்லா போர்லயும் நீங்க வெற்றி பெற்று பேரரசன், மாவீரன்ற பேர் வாங்கியிருக்கீங்க. அந்த பேர் புகழுக்கு முன்னாடி உங்களோட நாடு எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அதனால உங்க நாட்ட பணயமா வச்சு ஆடுங்க. அத விட்டுட்டு கோழ மாரி பின்வாங்காதீங்கன்னு சொல்லி பெரியராஜாவ கோவப்படுத்தி அசிங்கப்படுத்துறான். இதனால கோபத்தால உச்சிக்கே போன பெரியராஜா கொஞ்ச நேரம் கூட நிதானமா யோசிக்காம, அந்த நேரத்திலேயே அந்த கோபத்துல நான் கோழை இல்ல வீரன் நிரூபிக்கிறேன்னு சொல்லி அந்த நாட்ட பணயமா வச்சு கடைசி சுற்ற ஆடுறாரு. விதியோட ஆட்டத்தினாலையும் சின்னராஜாவோட சூழ்ச்சினாலையும் அந்த கடைசி சுற்றுல சின்னராஜா ஜெயிச்சிடுறாரு. இந்த போட்டியில சின்னராஜா சூழ்ச்சி பண்ணி ஒவ்வொரு முறையும் பெரியராஜாவை கோபப்படுத்தி அசிங்கப்படுத்தி யோசிக்க விடாம ஒவ்வொரு பொருளா இழக்க வச்சு கடைசியில அந்த நாட்டையும் ராஜாவையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான். இப்போ அந்த பெரியராஜா யோசிக்கிறாரு, அந்த போட்டியில கோபத்துல எதையுமே யோசிக்காம நம்ம பண்ண விஷயம் நம்ம நாட்டு மக்களையும் நம்மையும் அந்த சின்ன ராஜா கிட்ட அடிமையா மாத்திருச்சே நினைச்சு வருத்தப்படுறாரு. அதுக்கு தான் சொல்லுவாங்க, நாம யோசிக்காம பண்ற ஒவ்வொரு விஷயமும் பின்னாடி நம்ம ரொம்ப யோசிக்க வைக்கணும், இந்த பெரிய ராஜாவை போல. சரி, இப்போ கோபம் வந்தா நம்ம என்னென்ன பண்ணணுங்கிற ரகசியத்தை சொல்றேன். முதல் பாயிண்ட், உங்களுக்கு கோபம் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, அந்த கோபத்தை உடனே வெளிப்படுத்தாதீங்க. ஏன்னா நீங்க கோபமா சொன்னாலும் சரி, சாதாரணமா சொன்னாலும் சரி, அந்த நேரத்துல நீங்க சொல்ற வார்த்தைக்கு நீங்க தான் பொறுப்பு. கோபம் வந்தா நம்ம எதையுமே யோசிச்சு பேச மாட்டோம். நமக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே கோபத்துல பேசிடுவோம். அது பின்னாடி நம்மளுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணலாம். அதனால கோபம் வந்தா உடனே வெளிப்படுத்தாம கொஞ்ச நேரம் கழிச்சு வெளிப்படுத்தலாம். அப்படி வெளிப்படுத்தினா அந்த கொஞ்ச நேரத்துல உங்களோட கோபம் குறைஞ்சி நீங்க யோசிச்சு பேசுற நிலைமைக்கு வந்துருவீங்க. ரெண்டாவது பாயிண்ட், கோபத்தை அடக்கிறதுக்கு நீங்க அந்த இடத்த விட்டு நகரணும். ஆமாங்க, இப்போ ஒரு இடத்துல 2 பேருக்கு இடையில சண்டை வருது. நீங்க அங்க இருந்தா கோபம் இன்னும் அதிகமாகும்னு நினைக்கிறீங்க, சண்டையை தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு நகரணும். அந்த இடத்த விட்டு நகர்ந்து வேற இடத்துக்கு போகணும். அந்த வேற இடத்துல நீங்க கோபப்படுறதுக்கான சூழ்நிலை இல்லாதனால கோபத்தை கட்டுப்படுத்தலாம். அந்த கோபம் தன்னால குறைஞ்சிரும். அதனால கோபம் வர்றப்போ அந்த இடத்த விட்டு நகருங்க. மூணாவது பாயிண்ட், உங்களுக்கு கோபம் வந்தாலோ இல்ல யாராச்சும் உங்களை அதிகமா கோபப்படுத்தினாலோ அந்த நேரத்துல எதுவும் பண்ணாம அமைதியா இருங்க. எதிராளி உங்களை கோபப்படுத்துறதே உங்களோட நிம்மதி போகணுன்றதுக்காகவும், கோபத்துல நீங்க பண்ற விஷயம் உங்களுக்கு பிரச்சனையா வரணுங்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்லாம அவங்க யோசிச்ச விஷயத்த உங்களோட கோபத்து மூலமா சாதிக்கணும்னு நினைப்பாங்க, இந்த சின்ன ராஜாவை போல. அதனால கோபம் வரும்போது அமைதியா இருங்க. இந்த கோபத்தை அடக்கிறதுக்கு சில பேர் இன்னும் சில வழிமுறைகளை சொல்றாங்க. அதாவது கோபம் வர்றப்போ 1ல இருந்து 10 வரைக்கும் விரல் விட்டு என்ன சொல்லுவாங்க. ஸோ அப்படி என்ற அந்த கொஞ்ச நேரத்துல உங்களோட கோபம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால 1ல இருந்து 10 வரைக்கும் விரல் விட்டு என்ன சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு கையை நீட்டி ஒவ்வொரு விரலா மடக்கி நாம அந்த 5 விரலையும் அடக்குற மாதிரி உங்க கோபத்தையும் அடக்கலாம்னு சொல்லுவாங்க. இப்படி கோபத்தை அடக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருந்தாலுமே கோபம் வரும்போது அதை நம்ம உடனே வெளிப்படுத்தாம இருக்கிறது தான் கோபத்தை தவிர்ப்பதற்கான முதல் படி. அதுக்காக பலமுறை பயிற்சி பண்ணுங்க. கோபத்தை நீங்க தவிர்க்கலாம், இல்ல தடுக்கலாம். அதுதான் கோபத்தை அடக்கிறதுக்கான வழியும், கோபத்தினால உங்களுக்கு வர பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கான வழியும் அதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்க எப்படி கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.